நாம் ஜெபமாலை மாதத்தை சிறப்பான விதத்திலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு ஜெபமாலை செய்வது அவரோடு முகமுகமாய் பேசுவதற்கு சமமாக இருக்கின்றது. அன்னையோடு பேசுவது ஆனந்தத்தை தருகின்றது. தாயின் மடிதான் உலகம், அவர் தாளினை பணிந்திடுவோம். அன்னையோடு இருப்பது என்றென்றும் ஆனந்தம். உம்மை பாடாத நாளெல்லாம் வீணே, உம்மை போற்றாத பொழுதெல்லாம் வீணே. அன்னையிடம் ஜெபமாலை ஜெபிக்காத பொழுதெல்லாம் வீணாக நமக்கு போய்விடுகின்றது. அன்னையோடு நாம் பயணிப்பது நமக்கு புத்தெழுச்சியை தருகின்றது, புத்துணர்வினை தருகின்றது. அன்னை மரியாவை நாம் அருள் நிறைந்த மரியை என்று போற்றுகின்ற பொழுது கப்ரியேல் தூதரின் வாயாக நாம் மாறிவிடுகின்றோம். அவருடைய வாழ்த்துறையாக நாம் மாறிவிடுகின்றோம். அவர்தான் நமக்கு இந்த ஜெபத்தினை கற்றுக் கொடுத்தார் என்று கூட நாம் சொல்லலாம். அன்னையை ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று பலர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கப்ரியேல் தூதர் அருள் நிறைந்தவளே வாழ்க என்று அவரை சந்திக்கின்ற போது வாழ்த்தினார். நாம் அன்னையை அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வாழ்த்தும் பொழுது தூதரின் மனநிலையை பெறுகின்றோம். அன்னையின் பிள்ளைகளுடைய மனநிலையை பெறுகின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு சிலுவை அடியில் நமது அன்னையை இதோ உங்கள் தாய் என்று நமக்கு அறிமுகம் செய்து வைத்தார். தாயிடம் பேசுவது நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அந்த தாய் நமக்கு அரசியாகவும் இருக்கின்றார். உலகத்தை ஆட்சி செய்கின்ற உரிமையை அன்னைக்கு கொடுத்திருக்கின்றார். அன்னை அழகியின் தலையினை மிதித்து நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு மாபெரும் அரசியாக நமக்கு இருக்கின்றார். நம்மை இந்த உலகத்தின் இன்னல்களில் இருந்து காப்பாற்றும் அன்னையாக அவர் இருக்கின்றார். பிறவி பெருங்கடலை கடந்து முக்தி பேறு பெறுவதற்கு வழிவகை செய்கின்ற ஒரு அன்னையாக இருக்கின்றார். இந்த கண்ணீர் கடலை கடப்பதற்கு அன்னையின் உதவி நமக்கு என்றென்றும் தேவையாக இருக்கின்றது. நாம் ஜெபமாலையை எடுத்து ஜெபிக்கும் பொழுது அன்னையை புகழ்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை இரகசியங்களை தியானிக்கின்றோம். இன்னுமாக அன்னையின் அருள் உதவிகளை பெற்றுக்கொள்கின்றோம். மரண நேரத்தில் கூட அன்னையின் அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெறுகின்றோம். ஜெபமாலை நமது வாழ்க்கையின் ஜெயமாலையாக இருக்கின்றது. வாழ்க்கையில் நாம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நமக்கான அனைத்து கதவுகளும் திறந்து கொண்டு இருக்கின்றது. அனைத்து முடிச்சுகளும் வாழ்க்கை சிக்கல்களும் விடுபட்டு நாம் சுதந்திரமுள்ள பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு புறாவை போல வெண்மையாக உயரத்தில் பறப்பதற்குரிய ஆற்றலை அன்னையானவள் தருகின்றார். எனவே நாம் இந்த மாதத்தில் அன்னையிடம் ஜெபிப்போம், அவளது அருளை பெறுவோம்.